தமிழக வெற்றி கழகம் அவள் குறிப்பிட்டாங்க, ஆட்சிக்கு வந்து மாற்றம் கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றங்களை இந்த ஆளுநரில் தெரிவிப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தோம். மாற்றம் எதுவும் இல்லை, ஏமாற்றம்தான் இந்த ஆளுநரிலே பார்க்கப்படுகிறது. ஏமாற்றம்தான் மிச்சம் மக்களுக்கு. மொத்தத்தில் இந்த ஆளுநரை கனவில் போடப்பட்ட நீர்க்கோளம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோடு இன்னொரு செய்தி இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். நீங்கள் அடிக்கடி இந்த பத்திரிகையிலேயே ஊடகத்திலையும் சொல்லிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய மகன் மிதுன் அவர்கள் அரசியலை வருவதை பற்றி பல விமர்சனங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்திலையும் வந்திருக்குது. அது தவறு. என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். கட்சியில் எந்த பதவியிலும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மகன் அரசியலுக்கு வரமாட்டார். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். பத்திரிகையால் ஊடகம் அவதூறு செய்தி தயவு செய்து பரப்ப வேண்டாம். என்னுடைய மகன் மிதுன் அரசியலுக்கு வரமாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்தேன். நீங்கள் தானே குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இனிமேல் அதை வெளியிட வேண்டாம் என்று நானே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தி விட்டேன். அது அவரை தான் போய் கேட்கணும். நீ போய் கேளுங்க அவரை, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, போய் நீங்கள் கேளுங்க. அது எங்கள் தலைமை சரியில்லை, அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க. அவர் ஜெயிப்பதற்கு காரணம் எங்கள் தலைமை, அதை முதல் உணருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை சரியாக இருந்த காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்தினாலே, எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த காரணத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதன் வாயிலாக தான் வெற்றி பெற்றார். ஆக அவர்கள் ராஜினாமா செய்தவர்கள் ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கல. உழைத்த இவருடைய வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகளும் மதிக்கல. அவர்கள் எதிர்காலத்தில் அதுக்கு உண்டான பலனை அனுபவிப்பார். நான் தான் தெளிவுபடுத்திட்டேனே. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற செயற்குழு 272 பேர், அதில் இவி தான் பேசுவாங்க. இது பேசி தானே இப்படி நிலைமைக்கு வந்துட்டோம். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து பேசுவோம். அந்த நிர்வாகிகள் தான் தலைமை கழகம் அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு இரவு பகல் பாராமல் உழைத்து வெற்றி பெற செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான். அதனால தான் அடிப்படை காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய கழக நிர்வாகிகளை தலைமைக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினோம். முதலாக காஞ்சிபுரம் மாவட்டம், பேர் அண்ணா அவர் பிறந்த மாவட்டம், அவருடைய பெயரில் எங்கள் இயக்கம் இன்னைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முதலாக தலைமை கழகத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நடைபெற்றோம். அனைவரையும் பேச வைத்தோம். சொந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரிவிங்கள், தலைமை அதற்குண்டான முடிவு எடுக்கும் என்று தெரிவித்தோம். அதற்குண்டான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொன்னோம். அதன் அடிப்படையில் 3 மணி நேரம் ஒரு மாவட்டத்திற்கு கொடுத்தோம். எல்லாரும் கருத்துக்கள் சொன்னாங்க. இன்றைக்கி செயற்குழுனா கிட்டத்தட்ட 2500 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நிர்வாகிகள் தான் பேச முடியும். கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் பேச முடியாது, கருத்துக்களை சொல்ல முடியாது. செயற்குழுனா முக்கிய நிர்வாகிகள் தான் அதில் பேசுவாங்க, அவர் தான் இடம்பெறுவாங்க செயற்குழுவில். கீழே இருக்கிற இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அதில் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, சார்பணி மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதுபோல் முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், இப்படி பல பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க அந்த நிர்வாகி கூட்டத்தில். அவளுடைய கருத்துக்கள் தெரிவித்து
அதன் அடிப்படையில் செயற்குழு கூட்டம் கூட்டப்படும், பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படும். அப்போது தான் இதனுடைய கட்சியுடைய வளர்ச்சியை பெற முடியும். இன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இழவதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு தொகுதியிலும் தனித்தனியாக கழக நிர்வாகியுடைய ஆலோசனை பெறப்பட்டு பிறகு செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும்.